சம்பவம் நடந்த இடம் கேரள மாநிலம் கொச்சி மாவட்டத்தில் உள்ள பலாரிவட்டம் பகுதி. கஞ்சா போதையில சந்திரமுகியா மாறிய சேச்சியோட பேரு ரெஷ்லி. சென்ற புதன்கிழமை நள்ளிரவுல ரெஷ்லியும் அவரோட பாய் பெஸ்டி பிரவீனும் ஒன்னா ஜாயிண்ட் அடிச்சிருக்காங்க. போதை தலைக்கு ஏற ஏற 2 பேருக்கும் பேட் ட்ரிப் ஆகி இருக்கு. அதன் காரணமா நடு ரோட்ல நின்று சத்தமா வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இத பார்த்த அந்த பகுதிவாசி அந்த பொண்ணு கிட்ட போய், எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம், உங்களுக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதான்னு பெருந்தன்மையா கேட்டிருக்காரு. ஆனா போதையில இருந்த ரெஷ்லியோ உதவ வந்தவரை உதாசீனப்படுத்தி இருக்காங்க. இதனால 2 பேருக்கும் நடுவில் நடந்த பர்சனல் ப்ராப்ளம் சோஷியல் ப்ராப்ளமா மாறி இருக்கு. பப்ளிக் நியூசன்ஸ்ல ஈடுபடுறீங்களா, உங்களை போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்காரு அந்த பகுதிவாசி. அதுவரைக்கும் ரெஷ்லி மேல கோபத்தை காட்டிட்டு இருந்த பிரவீன் திடீர்னு செங்கல் சைக்கோவா மாறி ஏரியாவில் பார்க் பண்ணியிருந்த கார் கண்ணாடியை எல்லாம் உடைச்சு நான் பெரிய ரவுடின்னு சீன் போட்டிருக்காரு. பிரவீனோட இந்த காட்டுமிராண்டித்தனத்தை கண்டிக்க முற்பட்டப்போ பகுதிவாசிகளோட மூஞ்சில கத்தியால கோடு போட்டுருவேன்னு பேனா கத்திய காட்டி எல்லாரையும் மிரட்டி இருக்காரு. சம்பவத்தை கேள்விப்பட்டு ரவுண்ட்ஸ்ல இருந்த போலீஸ் உடனடியா கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க போதையில உலாவிக்கிட்டு இருந்த பிரவீனை பிடிச்சி சோதனை செஞ்சப்போ அவரோட பாக்கெட்ல 5 கிராம் கஞ்சா இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரவீனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஜீப்ல ஏத்துனதும் ரெஷ்லி முழு சந்திரமுகியா மாறி பேயாட்டம் ஆடி இருக்காங்க. போலீஸ் கிட்டயே, நீங்க வெறும் 5 கிராம் தானே பிடிச்சீங்க, என் கையில பார் கஞ்சா பாக்கெட் வச்சிருக்கேன், என் தோழியோட இத நைட் ஃபுல்லா ரவுண்ட்ஸ்ல விட்டுட்டு இழுக்க போறேன், உன்னால என்ன பண்ண முடியும்னு சவால் விட்டு இருக்காங்க. பெண் போலீஸை அழைச்சிட்டு வராததால காவல்துறையினராலையும் ரெஷ்லியை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிருக்கு. அதன் பிறகு பிரவீனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த பயத்துல ரெஷ்லி ஆஃப் ஆகிடுவாங்கன்னு நினைச்சிருக்காங்க. லேசா கைய வச்சதும் கொதிச்செழுந்த ரெஷ்லி போலீஸ் ஜீப் கண்ணாடியை உடைச்சி அராஜகத்தில் ஈடுபட்டு இருக்காங்க.